நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோ 3 மாசம், அதோ 6 மாசம், இதோ கலையுது, அதோ கலைக்க போகிறோம். இது ஒன்றும் பொருட்களை விற்பனை செய்யும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃபர் அல்ல. இதுதான் திமுகவினரின் அப்போதைய அலறல், பெருங்கூச்சல். 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த இந்த கூச்சல், ஏமாற்று பிரச்சாரம் எல்லாம் தவிடுபொடியாக்கி 2 கோடி தொண்டர்களை அரவணைத்து கைபிடித்து அழைத்து செல்லும் அக்கறையும் ஆளுமையும் கொண்ட தலைவன் என்று தன்னை நிரூபித்து காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. 2017 ஆண்டு முதலமைச்சர் அரியணையில் அமரும் போது யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் இவர்தான் அதிமுகவின் அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகும் சரித்திர நாயகன் என்று. ஆனால் இப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் வாரி சுருட்டி விரித்து போட்டு அதன் மீது வீறு நடை, வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியார். கட்சியில் வந்த பிரச்சனைகளை தீர்த்து, துரோகிகளை துவம்சம் செய்து, தமிழக மக்களுக்கு திமுகவால் வரும் பிரச்சனைகளை எல்லாம் அசால்ட்டாக டீல் செய்து, தன்னை ஒரு ஆளுமை என்று ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருப்பவர் புரட்சி தமிழர். எப்படி நடந்தது இது எல்லாம்? கனவிலும் நினைக்காத பல விஷயங்களையும் நிகழ்த்தி காட்டியது யார்? KGF படத்தில் வருவது போல யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த கதாநாயகன் அப்போதுதான் இன்ட்ரோ ஆகிறார். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய கெத்து எப்படிப்பட்டது தெரியுமா? தன் மீது வழக்கு போடுவோம் என்று சொல்லி பயமுறுத்திய திமுகவினருக்கு சட்டப்படி வழக்கை நடத்தி என்னை நிரூபித்து காட்டியவன் நான் என்று கெத்தாக சொல்லியவர் புரட்சி தமிழர். கெத்துன்னா இதுதாங்க. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொன்னாங்க. உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்தணும் நான் சொன்னேன். வழக்கு நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்ப நீதியரசு சொன்னாரு, வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்ன, ஏன் நீங்க மாட்டேங்க? இல்ல, நான் நடத்துறேன், நான் நிரபராதி நிரூபிக்கிறேன், நிரூபிச்சு காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபிச்சு காட்டினேன். இவர்கள் ஒருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. எதிரிகளுக்கு மட்டுமில்லை, துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருப்பவர் புரட்சி தமிழர். துரோகி பன்னீரின் முகத்திரையை அவ்வப்போது கிழித்து தொங்கவிட்டு ஃபயர் ஃபேஸ் காட்டுவார். ஓபிஎஸ் எல்லாம் இடையில வந்தவருங்க. 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 98 MP, 2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. அது வரைக்கும் பதவி கிடையாது, சேர்மனா மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமா ஓட்டிட்டு நான் தான். அதோட ஒரே சொல்லுங்க, கோடி நாயக்கனூர்ல அம்மா 89 ஓட்டி அடிக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மா எழுத்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜென்டா இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமா. சொல்லு, நான் தைரியமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டுது. மற்றவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிஞ்சிருக்க, சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்துல, எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறவன் இருந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகம் உங்களுக்கு தெரியாதா? சென்னையில் வெள்ளம் வந்தபோது ஸ்டாலின் எப்படி செயல்பட்டார் என்பதை போனே போகல. அப்புறம் இவர் மட்டும் எப்படி யார்கிட்ட போன்ல பேசினாரு என்று தனக்கே உரிய பாணியில் விளாசி தள்ளினார் எடப்பாடியார். பிரச்சார களத்தில் வீடியோ ஆதாரங்களோடு திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதியையும் கிழித்து தொங்கவிட்டவர் எடப்பாடியார். அதனால்தான் தேர்தல் களமே அதிமுகவுக்கு சாதகமாக மாறியிருக்கிறது சமீபத்தில்.
இப்படி தனக்கே உரிய பாணியில் ஜாலியாக வெள்ளந்தியாக எளிய மக்களும் எளிதில் அணுகும்படி மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அரசியல் செய்வதால்தான் 2 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். கிளைக்கழக செயலாளர் டு பொதுச் செயலாளர் என்ற பயணத்திலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் டு புரட்சி தமிழர் என்ற பயணத்திலும் சரி, முள் பாதையை எப்படி கடந்து வந்து இத்தனையையும் சாத்தியப்படுத்தினார் எடப்பாடியார் என்று அவருடைய பிறந்த நாளான இன்று சற்றே திரும்பி பார்க்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் கிளைக்கழக செயலாளர் டு பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் டு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் மனங்களை எல்லாம் வென்றது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட இருக்கிறோம். விவாதமாக இல்லாமல் சற்றே வரலாறை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இன்றைக்கு நம்ம கட்டமைத்திருக்கிறோம். விருந்தினர்களை நான் அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி மற்றும் செல்வி அப்சரா ரெட்டி இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு சி அக்னீஸ்வரன் மற்றும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம கலந்துரையாடல் தான் இன்னைக்கு, விவாதம் அல்ல. இது நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஒரு 30 செகண்ட் கொடுக்குறேன். உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லலாம். ஜவஹர் அலி சார், உங்களுடைய வாழ்த்துல இருந்து ஆரம்பிக்கலாம். வங்கக்கடலோரம் உறங்கிக் கொண்டிருக்கும் தங்க திருமகன் மும்மனை திருமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியை பெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 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 வானுயரும் வார்த்தைகளால் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அப்சரா. எனக்கு வழிகாட்டும் ஆஸ்தான், முகவரி கொடுத்த முதல்வர், என்றைக்குமே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திகழப் போகின்ற என் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவரோட காலில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அக்னீஸ்வரன். நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. ராஜேஸ்வரி பிரியா மேடம். தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான காலகட்டத்தை மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அவங்க இன்னும் எதிர்காலத்திலையும் தொடர்ந்து அவர்களோட மக்கள் பணியை நிறைய செய்யணுங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரியே உரிமை குரல் நிகழ்ச்சி சார்பாகவும் நியூஸ் ஜேனுடைய சார்பாகவும் எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கும் நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஜவஹர் அலி சார், இப்போ என்னன்னா, ஒரு கிளைக்கழக செயலாளரில் ஆரம்பித்த அரசியல் வாழ்க்கை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியில தலைமை பதவி. இந்த டிராவல் எப்படிப்பட்டது? அதாவது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், எப்படி தொண்டர்களை அரவணைக்கணும், எப்படி அன்பு காட்டணும், எப்படி ஆளுமை செலுத்தணும் என்பதற்கெல்லாம் ஒரு உதாரணம் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இன்னைக்கு வந்து உலக தமிழர்கள் எல்லாரும் அவரை பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள் என்ற ஏதோ அவர் ஏதோ சாதாரணமா இந்த நிலைக்கு வரல. அவர் வாரிசு அடிப்படையில இந்த பொறுப்புக்கு வரல. ஒவ்வொரு படியையும் கவனமாக எடுத்து வச்சார். அந்த படிக்கல்லில் வந்து கல்லும் இருந்தது, முள்ளும் இருந்தது. அவர் வந்து அதுகளை எல்லாம் தாண்டி தான் கிளை செயலாளர் பொறுப்பில் இருந்து இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முதலமைச்சர் என்ற பொறுப்புகளை எல்லாம் வகிச்சிருக்கிறார் என்றால் அவர் வந்து என்ன சொல்ல போனா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் என்ற அந்த ஆளுமையின் வரலாற்றில் வந்து அதிமுக இருந்திருக்கிறது என்பதை பொன்னெழுத்துக்களால் என்றைக்கும் பேசப்படும். அந்த அளவுக்கு அவர் ஆளுமையை செலுத்தி இருக்கிறார். என்னன்னா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கட்சியை கட்டி காத்தார். எப்படி என்றால் ராஜதந்திரத்தோடு அணுகினார். சசிகலா குடும்பத்தை அகற்றி அதிமுகவை குடும்ப சொத்தாக மாற்றுவதிலிருந்து காப்பாற்றினார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அப்புறம் இன்னைக்கு போயிடும் ஆட்சி, நாளைக்கு போயிடும் ஆட்சின்னு சொன்னவங்க எல்லாம் அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்சியை நடத்தினார், ஆட்சியை நடத்தி மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அந்த திட்டங்களை எல்லாம் சொல்லணும்னா நம்மளுக்கு இப்ப நேரம் போதாது. ஜவஹர் அலி சார், எனக்கு நல்லாவே புரியுது. இந்த இடத்துல என்னன்னா, இப்ப 2017 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய அந்த சமயத்துல திமுக வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 மாசத்துல 6 மாசத்துல வந்து ஆட்சி கலைஞ்சிரும், இதான் அடுத்த அமாவாசையோட முடிஞ்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு எதிர்க்கட்சி, அவங்க அப்படி சொன்னாங்க. ஆனா நிறைய பேருமே கூட
இவர் வந்து எப்படி ஆட்சி நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருந்தாங்க. ஆனா 4.5 ஆண்டு காலத்தை அவர் நடத்தி முடிச்சதோடு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களும் செஞ்சிருக்கிறார் இல்லையா? எப்படி இந்த திறன் அவருக்கு வந்திருக்கும்? எங்க இருந்து வந்து மக்களுக்கான சார் 2 விஷயமா புரட்சி தமிழர் எடப்பாடியார ஒன்று 2 விதமா கட்சி ரீதியாக பார்க்கணும், ஆட்சி ரீதியாக பார்க்கணும். நீங்க வந்து அம்மாவோட மறைவுக்கு பிறகு வந்து ஒரு இக்கட்டான காலகட்டத்துல டிடிவி என்ற துரோகிகளால் வந்து 19 எம்எல்ஏக்களுடைய பதவி பறிபோச்சு. அந்த பதிவோன சமயத்துல ஒரு இக்கட்டான சூழலை ஆட்சி இருக்குமா இருக்காதா என்ற நிலையிலே தேர்தல் காலத்தை சந்தித்து அந்த வெற்றிகளை பெற்று ஆட்சியை தக்க வச்சார். கட்சிக்குள்ள இருந்த அத்தனை துரோகிகளும் தூளாக்கி பந்தாடினார். இது வந்து கட்சிகளை ஒன்றிணைத்தார். 2021 சட்டசபை தேர்தல்ல 32% வாக்குகள் பெற வைத்தவர் அவர்தான். ஒரு வலுவான எதிர்கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்த பெருமைக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சேரும். அப்புறம் கூடவே புலி பறித்த இந்த டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ் போன்றவர்களாம் வடநாட்டு கும்பலாக இருக்கக்கூடிய பிஜேபி என்ற அரக்கனையும் இங்க இருக்கக்கூடிய புள்ள நெறிகளை ஓங்கி அடிச்சு உட்கார வச்சார். இதெல்லாம் அவருடைய ஆளுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நடந்து முடிந்த தேர்தல்ல அவருடைய யதார்த்தமான பேச்சால் மக்களை கவர்ந்தார். செல்ல இடங்கள் எல்லாம் வந்து மக்களுடைய அதிகமான மக்கள் அவருடைய பேச்சை கேட்டாங்க. அதிமுக சரி ஜவஹர் அலி சார், இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கட்சியில எப்படி தன்னை நிரூபணம் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒன்னொன்னா சொன்னீங்க. இப்ப எனக்கு என்னன்னா மக்களும் இப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. ஏன்னா சமீபத்துல முடிஞ்ச இந்த பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு திரண்ட அந்த கூட்டம் 2021லயே அந்த கூட்டம் இருந்தது. இப்ப அதை விட இன்னும் அதிகம் தான் ஆயிருக்கு. மக்கள் கிட்ட எப்படி தன்னை அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு? அதாவது மக்களுக்குண்டா அவர் கொண்டு வந்த இன்றைக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுல வந்து ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும், மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு வரணும் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஒரு முதலமைச்சர் திகழ்ந்தார். தமிழ்நாடு வந்து கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த மாநிலமாக இருப்பதற்கு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மிக முக்கியமாக இருக்கிறது. 60 வருட களவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார். 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார். 28 லட்சம் முதியோர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தார். கால்நடை பூங்கா கூட இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம், 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த வன்னியர்களுக்கு எடப்பாடியார் அவர்களுடைய அருமை தெரியல. அதே மாதிரி காவிரி உரிமையை மீட்டு காவிரியில் 171 அடி தண்ணீரை தேக்கி வைக்கலாம் என்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த உரிமையை மீட்டது மட்டுமில்லாம குடிபராமரிப்பு திட்டத்தை கொண்டு வந்து, பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை திட்டத்தை கொண்டு வந்து மண்டலமாக பெற்ற கொடுத்து கூட விவசாயிகளுக்கும் அவருடைய முழுமையான அந்த அருமையும் தெரியல. அதே போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு என்கின்ற ஒரு தேர்வு வந்து அதை வச்சு நாடகம் ஆடாம நீட் தேர்வால் தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்கிற ஒரு நிலையில 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுடைய கனவை நினைவாக்கின. அப்பொழுதும் அந்த மாணவர்களுக்கு கூட அவருடைய அருமை தெரியல. ஏன் சொல்ல போனா கொரோனா காலத்துல மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தையும், ஏன் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் கொடுத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த அருமையும் தெரியல. ஒரே ஒரு விஷயம், இவர்கள் எல்லாம் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு எல்லா தொழில்களுக்கும் அதாவது தடையில்லா மின்சாரத்தை வழங்கி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட எடப்பாடியார்களுடைய அருமை தெரியாம இந்த போலி திராவிடம் இன்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களுடைய சதி வலையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த திமுகவினுடைய வார்த்தைகளால் மதிமயங்கிய இன்றைக்கு தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எடப்பாடியார் ஆட்சி திறன், ஆளுமை, மக்கள் ஆதரவு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், வரக்கூடிய இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்க தேர்தல் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றே காட்டினார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி 2 அதிகார வர்க்கத்தை எதிர்த்து களத்தை கண்டு இன்று வெற்றியின் முன்னோடியமாக திகழக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர். என்றைக்கும் அத்தியாயம், அதாவது சொல்லப்போனால்
புதிய அதான் மூன்றாம் சுருக்கமா ஜவஹர்லால் சார், நீங்க இல்ல இப்ப என்னன்னா அவரை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஷோ முழுக்க நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, எனக்கு அது புரியுது. நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன், இன்னொரு வாய்ப்பு இருக்கு, நான் திரும்ப வரேன். அப்சரா, இப்ப என்னன்னா ஆட்சியில நிர்வாக திறமை, திட்டங்களை கொண்டு வருது, அதெல்லாம் பண்ணி மக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் கட்சியில என்னுடைய ஆளுமை எப்படி அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதிமுக அப்படின்னு சொன்னாலே வழக்கமா தமிழகத்துல என்ன ஒரு பிம்பம் அப்படின்னா, உண்மையும் கூட தான், பெண்களுக்கு ஒரு அரசியல் அப்படின்னா அது வந்து அதிமுக தான் அப்படிங்கிறது தான் கை நீளும். அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல அப்படி இருந்தது, இவர் இருந்த காலத்துல எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் நமக்கு? நிச்சயமா எடப்பாடி ஐயா வந்து முதல்ல வந்து நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, கிளை கழக செயலாளர் டு புரட்சி தமிழர் வரைக்கும். இந்த ஜேர்னி வந்து இந்த பயணத்தை வந்து நம்ம எளிதாக நம்ம வந்து சும்மா வந்து பேச முடியாது. அம்மா அவர்களோ புரட்சி தலைவர் அவர்களோ சினிமா துறையில இருந்து வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருந்து அவங்க இத்தனை தொண்டர்களை உருவாக்குனாங்க, கட்சியை வளர்த்தாங்க. எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப எளிமையான குடும்பத்துல இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லோட ஒரு துறையிலையும் செயல்பட்டு அம்மாவோட கண்காணிப்புல வளர்ந்து முதலமைச்சராக வந்திருக்காருன்னா எவ்வளவு கடினமான பாதை, எத்தனை கற்கள் முற்கள் பார்த்திருப்பாரு, எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே சிரித்து கொண்டு அவரை சாதித்து கடந்து வந்திருக்காரு. ஒரு திருநங்கையாவே நான் சொல்றேங்க, ஒரு பெண்மணியாகவும் திருநங்கையாகவும் கட்சியில வந்து எங்க போனாலுமே ஒரு தவறான பார்வையில தான் மக்கள் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருநங்கைகளை உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு மதிப்புக்கூடிய இடம் இருக்காதுன்ற சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் வந்து மதுரை மாநாட்டை தொகுத்து வழங்க வாய்ப்பு கொடுத்தாரு, எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு அனுப்புறாரு. அது வந்து அவரோட எப்படிப்பட்ட ஒரு ஜெனரஸ் ஹியூமன் பீயிங் சொல்லுவாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு ஜெனராசிட்டி ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வாரி வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, யோசித்து யாருக்கு எந்த வாய்ப்பு கொடுத்தா அவங்களால ஷைன் பண்ண முடியும்னு யோசித்து கொடுக்கிற ஏற்பாடுகளை எல்லாம் தாண்டி பண்றது. அவரு மாபெரும் தலைவர். நான் ஏதோ ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கேன், பெருசா ஒண்ணு கட்சியில பெரிய பொறுப்புல இல்லைனாலும் இவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா இவங்க வந்து நல்லா செய்வாங்க, இவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடு, யார் என்ன எதிர்ப்பு சொன்னாலும் அவர் இதுக்காக நான் நிப்பேன்னு சொல்லுவார் பாருங்க, அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதே மாதிரி டிக்னிட்டின்னு பாருங்க, கண்ணியத்தை பாருங்க. யார் இப்ப திமுக காரங்க வந்து எடப்பாடி ஐயா அவரோட தாயார் பத்தி தவறாக பேசும்போது எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாம, எந்த விதமான தவறா பேசாம ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும், மக்களுக்கு நம்ம என்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம் மட்டும்தான் அவர் வந்து பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகக்கு விசுவாசமா இருந்த தலைவர்ல அம்மாவோட உண்மையான வாரிசு யாருன்னா எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். நிறைய பேர் வந்து எங்க இருந்து வந்தாங்க நம்ம தெரியும், எங்க போயிருக்காங்க நம்மளுக்கு தெரியும், அவங்க பேரே உச்சரிக்கிறது இந்த நல்ல நன்னாளில் அவங்களோட பேரே உச்சரிக்கிறது நான் வந்து இந்த ஷோல அவங்க பேர் நான் பயன்படுத்த மாட்டேன். அந்த குடும்பமா இருக்கட்டும், அந்த துரோகியா இருக்கட்டும், அவங்கள விரட்டி அடித்து கட்சியை காப்பாத்தி எந்த அளவுக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் அண்ணனாகவும் ஒரு கடவுளாக தான் ஜவஹர் அலி சகோதரர் சொன்னாரு, கட்சி ரீதியா பார்க்கணும், ஆட்சி ரீதியா எடப்பாடியை பிரித்து பார்க்கணும். என்னால அப்படி பார்க்க முடியல, ஒரு கடவுளாக தான் நான் பார்க்கிறேன். அவர் வந்து ஒவ்வொரு திட்டம், இந்த மஞ்சள் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்வதா இருக்கட்டும், 7.5% இருக்கட்டும், மருத்துவ கல்லூரிகளாக இருக்கட்டும், கனி அங்காடிகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து யோசித்து அவர் வந்து 100 ஏரி திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அதிகாரிகளோட ஆலோசித்து எப்படி மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் போய் நம்ம கொண்டு சேர்க்க முடியும். கொரோனா காலத்துல பாருங்க, பொங்கல் டைம்ல பாருங்க, தீபாவளி டைம்ல பாருங்க, யாராவது இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதா? அதே மாதிரி பாஜகல வந்து அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள், எப்படிப்பட்ட ஆளுங்க நம்மளுக்கு தெரியும். அவங்களே வந்து நான் வந்து உங்களோட சேர மாட்டேன்னு ஒற்றை ஓங்கி அடிச்சு தொண்டர்களோட மனநிலைமை என்னன்னு அறிந்து உணர்ந்து செயல்படுற கடவுள் தான் எடப்பாடி அவர்கள். தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது நிறைய விமர்சனங்களை அதிமுக சந்திச்சது, அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். திரு எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களும் நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அந்த கூட்டணி முறிச்சுக்கிட்டது, அதற்கு பிறகு நீங்க விமர்சனம் பண்றது, நடவடிக்கை எடுக்கிறது, தனியா தேர்தலை சந்திக்கிறது, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அவருடைய தைரியத்தை அவர் வந்து நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கிறாரா? எந்தெந்த இடங்கள்? இது மட்டும் தானே, வேற ஏதாவது இடங்கள்லாம் இருக்கு? நிறைய விஷயங்கள். நான் வேல் யாத்திரையிலே ஆரம்பிக்கிறேன். கூட்டணியில இருக்கும் போதே அவங்க வந்து சட்டத்துக்கு மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா வேல் யாத்திரை நடத்தின நிறைய பேரை கைது செஞ்சாங்க அந்த டைம்ல. அதே மாதிரி இப்ப வந்து அமித்ஷா வாங்காம பண்ணதுக்கு,
அதே மாதிரி மோடி அவர்களோட பிறந்த நாளுக்கு வந்து வெடி வெடிச்சு நிறைய இடத்துல விபத்துக்கு ஆளான யார் வந்து அதுக்கு பொறுப்பாளர்னா அவங்களெல்லாம் கைது செஞ்சாங்க. யாருக்குமே வந்து இவர் வந்து முட்டி போட்டு குனிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே பண்ணல. அதெல்லாம் வந்து மற்ற துரோகிகள் தான் அங்க போய் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து தைரியமா வந்து நம்ம தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, ரெட்டை இலைக்கு என்ன நல்லது, அம்மாவோட வரலாறுக்கு என்ன நல்லதுன்னு நினைச்சு யோசித்து பாஜக வந்து தள்ளி வச்சிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் பத்தி என்ன விமர்சனம் வந்தாலும், நான் இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல கூட நான் பார்த்தேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. ஆனா எதுக்குமே தவறாக பேசாம, எங்களுக்கும் நீங்க எல்லாம் தவறாக பேசாதீங்க, ஐடி விங்க்கும் வந்து நீங்க கண்ணியத்தோட பேசணும்னு சொல்லி மக்களுக்கு என்னது நல்லது செய்ய போறோம், அது ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் ஒரு சகோதராகவும் யோசித்து பண்ணக்கூடிய ஒரு கடவுள் தான் எடப்பாடி. இப்ப ஜெனரல் பப்ளிக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காருன்னா கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள இன்னும் ஒரு படி மேலதானே வச்சிருப்பாங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு விஷயம் ரெகக்னிஷன் சொன்னீங்க, கட்சியினுடைய அந்த அடிப்படையை அப்படியே வச்சிருக்கணும். ஏன்னா இப்ப 1.5 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு 2 கோடியா ஜாஸ்தி ஆயிருக்கு. அதற்கு என்னெல்லாம் பண்ணாங்க, அதற்கு காரணம் யாரு? நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே தலைவர்களை பார்க்கணும்னா ஆக்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எடப்பாடி அவர்களோட கதவை தட்டினா எப்ப வேணாலும் வந்து கடவுள் தரிசனம் கொடுக்குற மாதிரி அவர் வந்து எப்ப வேணாலும் யாராலும் சந்திப்பாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஐயா இது ஒரு பிரச்சனை, ஒரு திருநங்கைக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம ஆட்சியிலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, வீட்டு வசதி வேணும்னா உடனடியாக அவங்க பிஏ கிட்ட சொல்லி இல்ல அமைச்சர்கிட்ட சொல்லி நல்ல திட்டங்கள் வந்து உடனடியாக செய்யக்கூடிய ஒரு நபர். கட்சிக்காரங்களுக்கும் பாதுகாப்பா, யாராவது கேஸ் போடுறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு பிரச்சனை, உடனடியாக வந்து அவர் கட்சி நிதியிலேருந்து கூட இல்ல சொந்த நிதியிலேருந்து கட்சிக்காரர்களை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் எடப்பாடி ஐயா. ஈஸியா அவரை வந்து அணுக முடியுதா? ஈஸியா அணுக முடியுது. ஒரு பிரச்சனை ஏதாவது எடுத்துட்டு போனாலுமே அதுக்கு வந்து சும்மா சரி பார்க்கலாமா, நாளைக்கு வாமா, அந்த மாதிரிலாம் கடந்து போகாம யோசித்து எப்படி அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலான்னு டைம் எடுத்து நம்மளுக்கு ஒரு தகப்பனா ஒரு கடவுளா நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான். இல்ல உள்ள இப்ப பேசும்போதே புரியுது எந்த அளவுக்கு ஒரு அட்மையர் ஆயிருக்கிறீங்கன்னா. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அக்னீஸ்வரன், இப்போ என்னன்னா ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பு, உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனா அந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா? அது எய்தர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களாகட்டும், இல்ல திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுமே ஆகட்டும். ஏன்னா அவருமே கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் கழிச்சு தான் அந்த தலைவருங்கிற பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அவங்களுக்காவது அடுத்த தலைவர் அவங்க தான் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சு, ஓகே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம தானே அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஆனா இங்க அந்த ஐடியா எதுவுமே இல்லை. யார் வர போறாங்க, என்ன பண்ண போறாங்க, அப்படியே அவர் அந்த பொறுப்புக்கு வந்தாலும் அதுக்கு தகுதி வாய்ந்தவரா இருப்பாரா இல்லையா, தாங்குவாங்களா தாங்க மாட்டா, இவ்வளவு கேள்விகளும் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி அந்த இடத்துல நிலைச்சு நின்னார்? அந்த இடத்துல நிலைச்சு நின்றதுக்கு நான் பார்க்குற பார்வை அரசியல் பார்வையா நான் பார்க்கல. பெரும்பாலும் சீனாவில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சார், என்னன்னா நீ வாழ்நாள் முழுவதும் 10,000 புத்தகங்களை படிச்சிருக்கணும், அல்லது 10,000 புத்தகம் நாள் படிக்க முடியலையா, 10,000 மணி நேரம் 10,000 பேரோடு நீ பழகி இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம். அப்படின்னா இங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு மதிப்பீடுன்னு நம்ம பார்க்கிற போது 1974 இருந்து 1924 வரைக்கும் ஏறத்தாழ 50 ஆண்டு காலம், 74 இருந்து 24 வரைக்கும் 2024 மொத்தம் 50 ஆண்டு காலம். இந்த 50 ஆண்டு காலத்துல ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம். அப்ப ஒரு ஆண்டுக்கு 8,000 ஒரு ஆண்டுக்கு சொல்றேன் 8,600 மணி நேரம். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 84,600. அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் 50 ஆண்டு காலத்தில் 4,32,000 மணி நேரம் இந்த இயக்கத்திற்காக இந்த இயக்கத்தோடையே வாழ்ந்திருக்கிறார். வேற கட்சி டைவர்ஷன் இல்லை. அதனால் இன்றைக்கு கிளைக்கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு என்று நான் ஆய்வு பண்ணி நான் நினைக்கிறேன். இது ஒண்ணு. இன்னொன்னு, மனிதன் பிறக்கிற போதே எல்லாமே வந்து ஒரு படகோட்டி மகனாக பிறந்தவர் இந்திய நாட்டினுடைய குடிமகனா, முதல் குடிமகனா இருந்தார். அவருடைய அறிவாற்றலால் அப்துல் கலாம் ஐயா வந்தார். அதே மாதிரி திருச்சுழி, ராமநாதபுரத்துல திருச்சுழியில பிறந்த ரமண மகரிஷி ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் மையம் கொண்டு உலகமறிய கூடிய அதற்கு வந்தார். அவர் திருச்சுழியில பிறக்கும் போது இவர் தான் ரமண மகரிஷியா வருவார்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் இங்க சிவகங்கை திருப்பத்தூருக்கு பக்கத்துல மகிபாலன்பட்டி என்கிற ஒரு ஊர் இருக்குது.
அந்த ஊர்ல பிறந்தவர் தான் களியன் பூங்குன்றன். பூங்குன்றம் என்பது அவருடைய ஊர், களியன் என்பதுதான் அவருடைய பேர். அப்ப அங்க பிறந்தவரை திருப்பத்தூர்ல பிறந்துட்டாரு, மகிபாலன் பட்டியல பிறந்துட்டாரு. அவருடைய சொற்றொடர் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஐக்கிய நாட்டு சபையில எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆக பிறக்கிற போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாது, ஆனால் அவர் வாழுகின்ற வாழ்க்கையில அது யாருன்னு தெரிய வரும். எளிமையாக பழகக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய பொதுச் செயலாளர் இருந்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா, பாவு சண்முகம், ராகவானந்தம். ஆக அந்த வரிசையில் இவர் போகிறார் என்றால் அந்த கரிசனம், அந்த அதற்குண்டான முயற்சி, எல்லாவற்றையும் விட அதே அர்ப்பணிப்பு. ஒரே குதிரைக்கு கடிவாளம் கட்டியதை போல இவர் நினைத்திருந்தால், ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தோத்திருந்தால், பதவி இல்லாமல் இருந்தால் இன்னொரு கட்சிக்கு மாறி போயிருந்திருக்கலாமே. ஆக அந்த டேக் டைவர்ஷனே கிடையாது. ஒன்லி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் தி பிகினிங் இட்செல்ஃப் டில். அப்போ இதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம். கட்சிக்கு நியாயமா இருக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு ரெகக்னிஷன் அப்படிங்கறத அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மேடையில நின்னாலும் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், நாளைக்கு இதுல யாரோ ஒருத்தர் இங்க இருக்கலாம், இது மாதிரியான கருத்துக்களை ஒட்டுமொத்தமா உலகத்திலேயே ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்களா? இவர் மட்டும் ஏன் அப்படி சொல்றாரு? இல்ல, இது ஒண்ணு இல்ல சார். நீங்க ஒருவரை உண்மையாக நேசித்தால், அது குடும்பமா இருக்கலாம், நாடாக இருக்கலாம், நான் பேசுகின்ற மொழியாக இருக்கலாம், என் நாக்கில் மொழி, அந்த மொழி என் தாய்மொழி பயன்படுத்தினால்தான் நாட்டில் அந்த மொழி நிலைக்கும். நாட்டிலே மொழி நிலைக்க வேண்டும் என்றால் என்னுடைய ரத்தத்தில் அந்த மொழி உணர்வு இருக்கணுமே. அதுதான் இந்த கட்சி உணர்வு அவரிடம் அதிகமா இருக்கிறதுனாலதான் ஒட்டுமொத்த கட்சியும் இன்றைக்கு அவருடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன் சில பேர் மறுத்திருக்கலாமே. செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கிற போதே இன்றைக்கும் இருக்கிறாரு. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருநாவுக்கரசு போட்டி பொதுக்குழுவை கூட்டினாரே, இன்றைக்கு உங்களால் கூட்ட முடிந்ததா? அது அரசியல். அதையும் தாண்டி பொறுமை, நிதானம், எளியோரிடமும் நான் பெரியவன் என்கின்ற அந்த ஆணவ போக்கு இல்லாமல் பழகுகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாணி, அதுதான் முக்கியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தினமும் தலைமைச் செயலகத்துக்கு போகிற போது அங்கு யாராவது யாசகம் பெற்றிருந்தால், யாராவது உதவி கேட்டால் அவங்க ஒரு 5 ரூபாய் கொடுத்து விட்டு போவாராம். அப்பயே 70களில். அப்போ அதே இதுல கலைஞர் கருணாநிதி போகிற போது ஏன் அந்த 5 ரூபாய் கொடுக்கணும், அந்த 5 ரூபாய நம்ம வீட்டுக்கு கொடுத்தா நல்லது தானே. அப்ப 5 ரூபாய் பெரிய காசு. நான் கண்ட அரசியல் தலைவர் என்பதை எழுதியிருக்கிறாங்க புத்தகத்துல. ஆக எல்லாமே நீங்க உங்கள் பார்வை என்ன, உங்களுடைய பயணம் என்ன, நீங்கள் யார் என்பதை இந்த கட்சியை இவரை தவிர வேறு யாரிடம் இருந்தாலும், ஒரு கோழி தன் குஞ்சுகளை பருந்து வரும்போது தன்னுடைய இறகுகளால் அணைத்துக் கொள்ளும். அது அப்படி மேல ஏறினது பிறகு தன் இறகுகளை விட்டு அது அப்படி பெரிய போகும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கட்சியை ஒரு கட்டுக்கோப்பான பாதையை கொண்டு வர முடிகிறது என்றால், இவர் ஒரே கட்சியில 4,32,000 மணி நேரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் பெற்ற பாடம், அனுபவம், அதை வச்சு இன்னைக்கு சரியா பயணப்பட்டிருக்கிறார். பில்கேட்ஸ் கூட சொல்லுவார், நீ 10,000 மணி நேரம் நீ உழைத்தால் நீ எதுவாக ஆகணும் என்று நினைக்கிறாயோ நீ அதுவாக கண்டிப்பாக ஆவாய். இந்த பிரபஞ்சமே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதுதான் பாரதிய ஜனதா ஒரு முறை ஜெயலலிதா இறந்துட்டாங்க, நம்ம கட்சி நம்மகிட்ட வந்துரும், போ முடியாது முடியாது. இப்ப இந்த இடத்துல தான் இப்ப மக்களை, கட்சிக்காரர்களை எப்படி அரவணைக்கிறது, எப்படி நிரூபணம் பண்றதுன்னு அவங்க கட்சிக்காரங்களாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, மக்கள் பார்க்கறதும் சரி, கட்சியினர் சொந்த கட்சிக்காரங்க பார்க்கறது எல்லாத்தையும் தாண்டி ரைவல்ஸ், மற்ற கட்சிகள் இருப்பாங்களே, எதிர்கட்சி ஆகட்டும், இல்லை கூட்டணி கட்சி ஆகட்டும், இல்லை மற்ற அரசியல் கட்சிகள் ஆகட்டும், அவங்கெல்லாம் இவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இவர் மேல வைத்திருந்த பார்வை என்ன, இப்ப அவங்க இவர் மேல வைத்திருக்கக்கூடிய பார்வை என்ன? இதுல 2 விஷயம். அவர் முதலமைச்சராக இருந்த போது எல்லா கட்சிகளும் அவருடைய உதவியை, தயவை நாடி இருந்தார்கள். அவர் முதலமைச்சர் பதவி விலகிறதுக்கு பிறகு, கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆனதற்கு பிறகு, சரி ரைட்டு கட்சியிலிருந்து இல்லையே, எல்லாமே எங்கு செல்வாக்கு இருக்கு அங்கதானே போவாங்க. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெருகேறிய தங்கமாக மாறி இருக்கிறார். ஆளுங்கட்சியா இருக்கிற போது எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றாங்க, ஆனால் எதிர்கட்சி ஆனதற்கு பிறகு அவர்கள் மாற்று கட்சிக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கூட்டணிக்கு போறாங்க. அப்ப இந்த நிலைமை என்பது ஏற்புக்கூடியதா இல்ல.
இன்னொன்னு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆயிருக்கிறாரு, புரட்சி தமிழர்னு பட்டம் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறதுனா நீங்கள் செய்ய வேண்டிய புரட்சி இனிமேல் தான் இருக்கிறது. நீங்க என்ன புரட்சியா ஒரு பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசலாம். திரும்ப உங்ககிட்ட வரேன் ராஜேஸ்வரி பிரியா. இப்போ என்னன்னா, எல்லாருமே சொன்னதான், எளிய மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக அவர் வந்து கீழே இறங்கி போய் அவங்களோட பழகிறாரு. ஈவன் இந்த பிரச்சார சமயத்தில் கூட அவங்களுக்கு புரியிற மாதிரி, அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் வடிவமைச்சுக்கிட்டாரு. அதனால தான் மக்கள் கூட்டம் இன்னும், ஏன்னா இந்த டிஜிட்டல் காலத்தில் கூட கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னா, தானாகவே வர்றாங்கன்னா அதுக்கான ஒரு ரீசனாக இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அந்த டவுன் டு எர்த்தாக இருக்கிறது தான் இவருடைய இந்த அளவுக்கான வளர்ச்சிக்கு காரணமா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கு? இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு வந்து அந்த டவுன் டு எர்த். அதாவது எந்த பதவிக்கு வந்தாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல தான், நம்ம எப்படியோ பெரிய பதவிக்கு வந்தாலுமே அந்த நிலையை மாறாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல அதெல்லாம் கொள்கையாகவே வச்சுருப்பாங்க. அதில் அதுதான் அது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அனைத்து பண்புகளுமே இந்த 4.5 ஆண்டுகள் அப்படிங்கிற இடத்துல ஒரு தலைவன் அப்படின்னு எப்போ ஏற்றுக்குவாங்க எல்லாரும் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகளை தாங்குனாலுமே அது துணிச்சலோடு எதிர்கொண்டு ஒரு பெரிய போர் வீரர் மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கி நிற்பேன். அந்த சமயத்திலையும் அந்த பிரச்சனையை மட்டுமே நோக்கி செல்லாம மக்களை நோக்கி, மக்கள் எனக்கு முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு நான் வந்துட்டோம் அப்படிங்கும் போது அந்த முதல்வர் பதவி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுல எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போய் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் எல்லா துறைகளிலுமே, சுகாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், நீர் மேலாண்மையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், நீங்க எந்த துறை வேணாலும் எடுங்க, எல்லா துறைகள்லையுமே அவர்கள் ஒரு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தாம இல்லை. இப்ப நம்ம பல முறை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், திமுக பத்தி பேசும்போது என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்கன்னு நம்ம எவ்வளவோ கேட்டுட்டு இருக்கோம், அவங்க சொல்றதுக்கு முடியல. ஆனா திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு திட்டங்கள், புதுமையான திட்டங்கள், இப்ப அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க அதுல ஒரு திட்டம் யாதும் ஊரே திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அந்த சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்கணுங்கிறத அடிப்படையில, நீங்க இயற்கை ஆர்வலர்களா இருக்கீங்களா, நீங்க வாங்க கூட சேர்ந்து பணியாற்றுங்க. அரசியலை கடந்து நம்மளோட மாநிலத்தை ஒரு இயற்கை வளமிக்க மாநிலமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு திட்டம். இதெல்லாம் தான் இந்த சில இடத்துல வந்து தன்னை வித்தியாசமாக எல்லா இடத்திலிருந்தும் ஒரு தலைவர் எப்படின்னா, கவர்னர் வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே 7.5% நான் கையெழுத்து போடுவேன். அதாவது எக்கனாமிக்கல் அண்ட் எமோஷனல், இது ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியை நோக்கியும் திட்டங்கள் இருக்கணும், மக்களுடைய இமோஷனல் அதாவது உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தும் அந்த திட்டங்கள் இருக்கணும். அந்த இடத்துல அந்த உணர்வுகளுக்கான மரியாதை கொடுத்தாதான் அவங்கள வந்து பாமர மக்கள் கூட தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்தை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா? அந்த பாமர மக்கள் மத்தியில ஒரு நபர் தலைவராக மாறணும்னா எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம, சகோதரி குறிப்பிட்டது போல அதையும் நான் அடிக்கோடிட்டு காட்டுறேன், அதாவது ஒரு பிரபலத்தன்மை இல்லாம, எந்த பேஸும் இல்லாம, சாமானியராக இருந்து, சாமானியராக பிரபலத்தன்மை மட்டும் இல்லாம நம்மளுடைய அப்பா அவங்க தாத்தா அவங்க அப்படிங்கிற குடும்ப பின்னணியும் இல்ல, வாரிசு இல்லாம, அதான் அது எல்லாமே உள்ளடக்கியதுதான். இதையெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு வந்து மக்களை நேசித்திருந்தால் இந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப வந்து காவேரி டெல்டா பகுதியில வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருமே பேச்சளவுல வச்சிருந்தாங்க. இதை செயல்படுத்தினது அண்ணன் அவர்கள் தான். ஏகப்பட்ட திட்டங்கள் படி பார்த்தா பிளாஸ்டிக் தடை எப்ப வந்தது, இவங்கெல்லாம் பேச்சளவுல சொல்றாங்களே தவிர எதுவுமே செயலளவுல அதை செயல்படுத்தி எடுத்துட்டு போகணுங்கிறதையுமே மும்முரப்படுத்தினாங்க. எல்லா இடத்துலயுமே குடிமராமத்து திட்டம் ஒண்ணுமே இல்லைங்க. மக்களுக்காக சொல்றேன், கூகுள்ல போயிட்டு அண்ணன் அவர்களுடைய பெயரை போட்டு சாதனைன்னு போட்டா கூகுளே ஒண்ணு வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். அதுல என்ன கொடுத்திருக்குன்னா குடிமராமத்து பணிகள் கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தாற் போல அம்மா பெட்ரோல் திட்டம்னு ஒண்ணு வச்சு பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வசதியை உருவாக்கி கொடுத்தவர்னு கொடுத்திருக்குங்க. இதை விட வேற என்ன வேணும்? இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலத்துடைய நல்ல நிலையில இருக்கும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பாதுகாப்பு தான் முக்கியம். ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இல்லாம பாதுகாப்பான சூழ்நிலையில நம்ம வாழணும்ல. ஆமா, அந்த இடம் வந்து கூகுளே சொல்லுது, நான் சொல்லல.
நீங்க என்ன மக்கள் வந்து கட்சி சார்ந்து இல்ல நான் கூட்டணிக்காக நம்ம பேசுறோம் அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாவற்றையும் கடந்து மக்களுக்காக தொடர்ச்சியாக பணியாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர் நானும் ஒருத்தரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தையுமே மக்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, அதனால மக்களுக்கு நல்லது என்னென்னலாம் நடந்திருக்கு, அந்த 7% இடஒதுக்கீடா இருந்தாலும் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லாவற்றையுமே ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சமூக நீதியாக இருக்கட்டும், சமூக நீதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அது வந்து நன்றி உணர்வு அவர்களுக்கு இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு வந்து சென்ற முறை வந்து நம்ம எல்லாருமே அதிக அளவுல வாக்குகளை செலுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவுக்கு தேடி கொடுத்திருக்கணும், அதை கொடுக்கலையேன்னு சொல்லி. ஏன்னா வித்தியாசமும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. 2021 தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாம் அதையுமே சொன்னாங்க. அதாவது முதல்வராகும் போது சொன்னாங்க 1 மாசத்துல பதவி போயிடும், 3 மாதத்துல பதவி போயிடும் சொன்னாங்க. அதன் பிறகு 2024 தேர்தல் வரும்போது சொன்னாங்க வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாவற்றையுமே தவிடுபடியாக்கிட்டாங்க. கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட போன எலெக்ஷன்ல ஆமா மீறிதான் இன்னைக்கு 65 சீட்டோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசத்தை சொல்றேன். புரியுது. வெற்றிங்கிறது தாண்டி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறது, கட்சிக்குள்ள ஆளுமை நிரூபிக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு மிக முக்கியமானது அரசியல் வியூகம். அவருடைய அந்த அரசியல் வியூகத்தை எப்படி அவர் வடிவமைச்சுக்கிட்டாரு, எப்படியெல்லாம் அவருடைய அரசியல் வியூகங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்து வித்தியாசப்பட்டு இருக்கு. அந்த அரசியல் வியூகம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தொண்டராக இருந்து, ஒரு கட்சியில இருந்து, ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒரு மிகப்பெரிய பதவி, கட்சியுடைய உயர் பதவிக்கு வரும்போது அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், அந்த உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அந்த முடிவுகள் இருந்தது. அதாவது தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஏன்னா அது அவங்களாலதான் முடியும். அவங்க அனுபவமும் அவங்க கடந்து வந்த பாதையிலையும் அந்த பாதை மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அனுபவ அறிவு இருக்கு பாருங்க, அதை யாராலையுமே படிக்கவும் முடியாது, எங்கேயும் போய் கற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்த இடத்துல இன்றைக்கு எடுத்திருக்க முடிவு வரைக்குமே அது ஒரு நல்ல வியூகமா தான் பார்க்கப்படும். அந்த வியூகங்கள் எல்லாம் தான் இவரை இந்த அளவுக்கு மேன்மேல வளர்த்துக்கிட்டே போகுது. நிச்சயம் அது ஜனநாயக முறை. அதாவது ஜனநாயக முறை தன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சில பேருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது தான் என்கிற தன்மையோட எல்லாம் நடந்துகிட்டு அழிவை நோக்கி போயிடுவாங்க. ஆனா அண்ணன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பண்பாளர். ஒரு சிறிய குழந்தை சொன்னா கூட அதுல நல்ல விஷயம் இருந்தா நான் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு தலைவருடைய பண்பு. அந்த பண்புக்கு உரியவர். அதனாலதான் அந்த வியூகங்களும் தொண்டர்களும் எந்த இடத்துலயுமே விடுறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், எங்க மாவட்டத்துக்கு செல்லும் போது விவசாய நிலத்துல இறங்கும் போது கூட நிர்வாகிகள் வேட்டியை வந்து எப்படி முதல்வர் முன்னாடி வந்து வேட்டியை மடிச்சு கட்டுறதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல எல்லாரும் வேட்டியை மடிச்சு கட்டுங்க சேத்துல படுது இல்ல அப்படின்னு சொல்ற இடம் வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வது. அது போல தூரமாக ஒரு தொண்டர் நின்னுட்டு ஒரு சால்வை வச்சுக்கிட்டு தனக்கு போடணும்னு வெயிட் பண்ணும்போது காரை நிறுத்தி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போட சொல்ற, இது மாதிரி அந்த பர்டிகுலர் நபரை என்னிடம் தெரிவித்தது. அதன் அடிப்படையில நான் சொல்றேன், இது மாதிரி எல்லா இடங்களிலுமே முடிவுகளாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் மக்களை நோக்கி அப்படிங்கிறது. இன்னும் முக்கியமான இடம் கொரோனா தான். கொரோனான்னு ஒண்ணு என்னன்னே தெரியாது. அந்த காலகட்டத்தை கையாண்ட விதம் இருக்கு பாருங்க, வேற லெவல். உண்மையாகவே அதாவது இந்தியாவிலேயே சிறப்பாக கையாண்ட மாநிலங்கள்ல தமிழகமும் ஒண்ணு. அரசு மருத்துவமனையில பெரும்பான்மையாக சிறப்பாக செயல்பட்டது நம்ம தமிழகத்துல நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம். இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் ஒரு பக்கம்னா அவர் கூட இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் 4 பேருமே அவரை பர்சனலா நீங்க மீட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். அவரு பர்சனலா எப்படியெல்லாம் அந்த அவர் கூட இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க எல்லாருமே சொல்லணும். ஜவஹர் அலி சார், நீங்க அவரை மீட் பண்ணும் பொழுது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்து இவர் எப்படி வித்தியாசப்பட்டு நிக்கிறாரு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்து இவர் எப்படி வித்தியாசப்பட்டு நிக்கிறாரு அப்படிங்கிற அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன கட்சியினுடைய தலைவரை போய் நீங்க சந்திக்கணும்னா கூட அப்பாயின்மெண்ட் வேணும். சாதாரண கட்சியினுடைய தலைவரையோ ஒரு முக்கிய நபரையோ வட்ட செயலாளரை சந்திக்கணும்னா கூட அவருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை நீங்க போய் நேரடியாக போய் அப்பாயின்மெண்ட் இல்லாம போய் சந்திக்கலாம். இதை விட வேற ஒன்றுமே இல்ல. அது வந்து நான் போன்ற பல முறை சந்திச்சிருக்கோம், எல்லோருமே சந்திச்சிருக்காங்க. சொல்ல போனால் பல கோடி பேர் அவரை நின்று வாழ்த்திருக்கா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போட்டோ எடுத்திருக்காரு.
2-3 கோடி மக்கள் கிட்ட நீங்க அவர் வந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு. ஒரே ஒன்று சொல்ற, சகோதரி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டீங்க, அரசியல் யுகம். அவர்களும் வந்து பல சாதனைகள்லாம் சொல்லி கேட்டாங்க. இப்ப அவருக்கு அரசியல் வியூகம்னா தொண்டர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் வியூகங்களை அமைக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா ஒற்றை தலைமை என்பது அது தொண்டர்களுடைய எண்ணம், அது ஒரு வியூகமாக தான் இருந்தது. அதே போன்று பிஜேபி கூட்டணி கூடாது என்பது தொண்டர்களுடைய எண்ணம், அதுவும் அவர்களுடைய அரசியல் யுகம். இதையெல்லாம் முக்கியம் என்பது ஆளுமை என்பது எடப்பாடியார் என்பதை நான் ஒரு சில வரையில் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நீங்க மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருந்தோம், இங்க மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையில் இருந்த போது கூட அன்றைக்கு காவிரிக்காக 26 நாட்கள் மத்திய அரசாங்கம் சொன்னதை கூட கேட்காம பாராளுமன்றத்தை முடக்கி அந்த உரிமையை பெற்றதற்கு சொந்தக்காரர் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்த போது அந்த கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார். நீ கையெழுத்து போட்டாலும் போடாவிட்டாலும் சரி, நான் அமல்படுத்திய தீர்வு ஜீவோ பாஸ் பண்ணாரு. அப்ப அவருடைய ஆளுமையை நிரூபிச்சார். இன்னும் சொல்ல போனால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மிருக சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவர்கள் நினைத்தால் எதை வேண்டாலும் அளிக்க முடியும் என்ற ஒரு சக்தி படைத்தவர்கள். பிஜேபியினுடைய கூட்டணி வேணாம் என்று தொண்டர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காண்டி என்ன செய்தாலும் சரி நான் அதை பிஜேபி கூட்டணி இருக்க மாட்டேன் என்று விலகி அந்த ஆளுமை நிரூபித்தார். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா சென்னையில அங்க அந்த கிண்டியில ஒரு ஹோட்டல்ல வந்து இரவு முழுவதும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வருவார், கூட்டணி பேசுவார் என்று காத்துக்கிட்டு இருந்தார். நான் செல்ல மாட்டேன், கூட்டணி என்பது பிஜேபியுடன் இல்லை என்பதை நிரூபித்து தன்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய ஆளுமை நிரூபித்திருக்கிறார். அதுக்கு அந்த ஆளுமை நிரூபணமாக தான் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று இந்த தேர்தலத்தை சந்திச்சிருக்கிறார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லினேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திமுகவை கண் இமை போல் பாதுகாத்து வருகிறார். இவர் வரக்கூடிய 2026 அண்ணா திமுக மாபெரும் வெற்றி பெறுவதற்கான அடித்தளங்களை அமைத்துக் கொண்டு வருகிறார். அந்த அடித்தளங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமரும். அதில் யார் வேண்டாலும் முதலமைச்சராகலாம். அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது. அப்படிப்பட்ட ஜனநாயக ரீதியிலே ஒரு கட்சியை யாராலும் நடத்த முடியாது என்பதற்கு உதாரணம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக நெஞ்சார்ந்த முறையிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டது. நன்றி ஜவஹர் அலி சார், நன்றி. அப்சரா, இப்போ என்னன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இல்லை, ஐயாவோட வீட்டுக்கு ஒவ்வொரு முறையும் போகும்போது எப்பவுமே ஏதாவது நம்ம வாழ்த்து சொல்ல ஒரு புத்தகத்தை கொடுத்தாலோ பூவை கொடுத்தாலோ அவர் அணுகிற முறை சரி வாங்கி வச்சுட்டு போகன்னு சொல்றது அந்த மாதிரி இல்லாம ஒரு வாட்டி நல்லா இருக்கியாமா, எப்படி இருக்க, அந்த மாதிரி ஒரு நலம் விசாரிக்கிற ஒரு குணம் இருக்கு. அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து தொண்டர்கள் வந்தாலுமே நிறைய வாட்டி நான் ஆட்சியில இருக்கும்போது பார்த்திருக்கேன், எதிர்கட்சியில இருக்கும்போது பார்த்திருக்கேன், அமைச்சர்களே இல்ல முன்னாள் அமைச்சர்களே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஐயாவுக்கு வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆயிருக்கும். அவருக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கும்போது யாராவது வந்து கல்யாண பத்திரிக்கை கொண்டு வராங்க, இல்ல வந்து நான் வந்து இந்த மெடல் வின் பண்ண ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல இந்த விருது வாங்கினேன்னு வாழ்த்துவாங்க. இல்ல அவங்க பொதுமக்களாவே கூட இருக்கலாம், கட்சிக்காரங்க மட்டும் இல்ல. அவங்கள வர சொல்லுப்பா சொல்லி பிஏ கிட்ட சொல்லி அவங்கள பார்த்துட்டு தான் வண்டி ஏறி போவாரு. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு கூட வந்து எல்லாருக்குமே பிரியாணி விருந்து இருந்தது. ஆனா நிறைய பேருக்கு வந்து ஐயா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிட லைக் அங்க இடம் இல்லை, நிறைய பேர் உட்கார்ந்துட்டாங்க, நாற்காலி இல்லை. ஆனா வெளியே போகும்போது எல்லாருமே சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவரோட டீம் அவரோட பிஏக்கு சொல்லி எல்லாருமே சாப்பிட்டுட்டு போனோம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்ப்பான்னு சொல்லிட்டு போனார். அது நான் கண் கூட பார்த்தேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயில் பிரசாதம் எடுத்துட்டு போனேன், எந்த கோயில இருந்து கொண்டு வரீங்க, என்ன சிறப்பு பூஜைன்னு கேட்டு தெரிஞ்சுப்பார். அதே மாதிரி நான் நிறைய வாட்டி வந்து கிறிஸ்டியன் லீடர்ஸ், ஃபாதர்ஸ், இமாம், சர்ச்ல இருந்து வர இமாம் நிறைய பேர் வந்து ரிலிஜியஸான பொருட்கள் நாங்க உங்களுக்காக திருஷ்டி எடுத்துட்டு இந்த எலுமிச்சை கொடுக்குறோம், இல்லைன்னா உங்களுக்காக இந்த புத்தகத்தை கொடுக்குறோம், உங்களுக்காக இந்த விபூதியை கொடுக்குறோம்னா வாங்கி அது என்னன்னு தெரிஞ்சுட்டு சில தலைவர்கள் வந்து திருநீர் கொடுத்தாரு தட்டிட்டு போறாங்க. ஸ்டாலின் மாதிரி தலைவர்கள் அவர் வந்து ஒவ்வொரு
வாழ்க்கை முறை ஒவ்வொரு சமுதாயத்துல இருந்து வரவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மதிக்கிறார், அந்த கல்ச்சரை மதிக்கிறாரு. சொல்லிட்டு போலாம். இவர்கிட்ட நம்ம பார்க்கிறது என்னன்னா, மற்ற கட்சிகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது தன்னுடைய வாரிசுகளை எங்கேயுமே அவர் வந்து வெளியில காமிச்சது, அந்த இடத்துல எப்படி அவர் வித்தியாசப்பட்டு தனித்துவமா இது வந்து ஐயாக்கு எவ்வளவு பாராட்டு தெரிவிக்கணுமோ அதே முறையில் அவரோட துணைவியாருக்கும் நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கணும். பிகாஸ் இப்படி மாபெரும் தலைவர், யாருக்குமே அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்கக்கூடிய தலைவருக்கு வந்து மிக மிக குறைவு ஃபேமிலி டைம். மற்றவர்கள் ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு போறாங்க, மால்டீவ்ஸ்க்கு போறாங்க, ஸ்பெயினுக்கு போறாங்க, 3 லட்சம் ரூபாய்க்கு ரூம் போட்டு தங்கிட்டு ஜாலியா வந்து இன்ஸ்டாகிராம் போட்டோ எடுத்து வராங்க. ஐயா வந்து மக்களை, தொண்டர்களை, பொதுமக்களை சந்திச்சு ஃபேமிலிக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாரு நம்மளுக்கு தெரியாது. நிச்சயமா ஐயாவுக்கும் அவரோட துணைவியாருக்கும் நிச்சயமா நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி அம்மாவோட நாற்காலியில உட்கார்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சின்னு சொல்லுவோம், நம்ம இப்ப கூட அம்மா ஆட்சின்னு சொல்றாங்க, மனதாரா சொல்றாங்க. எதுக்குன்னா ஐயா வந்து அம்மா மாதிரியே செயல்படுறாரு. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நீங்க கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க, திமுக ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரிகள் கேளுங்க, போலீஸ் அதிகாரிகள் கேளுங்க. எடப்பாடி ஐயா வந்து நல்ல திட்டங்கள் கொண்டு வருவார், சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி செய்து வந்து அவர் வந்து ஆலோசனைகள் வந்து அதிகாரிகள் கிட்ட பெற்று இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்கீம்ஸ். இவங்க வந்து ஜியோ மட்டும் பாஸ் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துல வந்து நிச்சயமா எடப்பாடி ஐயாவை பாராட்டணும். லீகல் கேஸ்க்கு நீங்க RS பாரதி போட்ட கேஸ் பாருங்க, ஐயா வந்து அம்மாவோட தைரியத்தை நிரூபித்திருக்காரு. என்னன்னா நடத்தி காட்டுங்க, அந்த வழக்கை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி நிரபராதியா நிரூபணமாயிருக்காரு. இது வந்து அம்மாவோட பாணியில வர ஒரு தலைவர், நிச்சயமா அம்மாவோட வாரிசு. நான் வந்து ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய அவருக்கு நான் மீண்டும் பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. ராஜேஸ்வரி பிரியா, ஒரு கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் அவர் நீங்க சந்திச்சிருப்பீங்க, எப்படி கூட்டணி கட்சிகளை எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணாரு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணலாம். ரொம்பவே மிக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல நான் பார்த்து வியந்த ஒரு மனிதராகத்தான் பார்த்தேன். அதே நேரத்தில் நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ஆழ்ந்து கவனித்து அதுக்கான பதில் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை இன்னும் டெப்த்தாக போய் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்கப்ப மக்கள் சார்ந்த பல திட்டங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இது எல்லாமே எங்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலேயே வியப்படைகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த உரையாடல். அதன் பிறகு என்னோட குடும்பத்தோட போயிட்டு, என் மகன் பிறந்த நாள்னு நினைக்கிறேன், அப்போ குடும்பத்தோட போய் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது, என்னோட அண்ணன் குழந்தை ஒரு 3 வயது அந்த டேபிள் பக்கத்துல நிற்கும் போது அவரோட உயரத்துக்கு அவர் புகைப்படத்துல தெரியல. வேற யாராவதுன்னா அந்த கூட்டமா நிற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல இருந்தோம் அந்த புகைப்படத்துல. அதை கவனிச்சுட்டு குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிங்க, அவர் தெரியாம போயிட்டாரு. அந்த இடம்லாம் வந்து எல்லாருக்கும் வராது. அதுதான், அதாவது ஒரு விஷயத்தையுமே எப்படி அணுகுறாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு குழந்தையுடைய முகம் கூட அந்த போட்டோல தெரியாம இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த யதார்த்தமும். ஆமா, நான் முதல்ல சந்தித்த பொழுது அவங்க என்ன பார்த்து பேச தொடங்கியதே மக்கள் சார்ந்து. இப்ப மக்கள் சார்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அதாவது எனக்கு அனுபவம் வந்து அவங்க மிகப்பெரிய அனுபவத்துல நிறைய அரசியல் அனுபவம் இருந்தாலும் என்னிடம் இருந்து நான் என்ன பேசுறேன், என்ன இலக்குல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, அதற்கெல்லாம் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையுமே ஊக்குவிக்கிறது வந்து எல்லாருக்கும் வராதுங்க. அது தலைமை பண்பு அதிகமா உள்ளவங்களுக்கு தான் அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த என்கரேஜ் பண்ண இடத்துல இதுவரைக்கும் என்னை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் பாராட்டினது மாதிரி யாருமே பாராட்டினது இல்லை. கண்களில் இருந்து கண்ணீர் வர அளவுக்கு நீங்க வந்து திறமைசாலிமா அப்படிங்கறத அதை சொல்லும் போது ஒரு நமக்கு ஒரு உத்வேகமோ எல்லாருக்குமே வரும். இந்த நற்பண்புகள் எல்லாம் அவரை வந்து மேன்மேலும் எங்களை போன்ற இன்னும் பலர் அரசியல்ல வந்து நம்ம மக்களுக்காக மக்கள் பணி ஆற்றணும்னு நினைத்து நான் ஒரு கட்சி தொடங்கி இருக்கேன்னா, இதை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவர் வந்து என்ன ஊக்குவிச்சு நல்ல அனுபவம் மிக்க புரட்சி தமிழர் அப்படிங்கிறது, அதாவது தமிழ் சார்ந்து நம்ம ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கு. அதை நான் கவனிச்சிருக்கேன். முக்கியமான விஷயம், அவர் தன்னை விவசாயி அப்படிங்கறத ரொம்ப உறுதியா எல்லா இடங்கள்லயும் அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பா இது மக்கள் மத்தியில, விவசாயிகள் மத்தியில அவருக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு? அவர் வந்து நம்ம வீட்டுல ஒருத்தர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கும் போது நம்ம குடும்பத்துல ஒருத்தராக உழவன் ஆப்பன் கூட ஒண்ணு போட்டாங்க. அததான் நான் சொன்னேன், நாம எதை பற்றி எந்த துறையை பற்றி பேசினாலும் அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உழவன் ஆப் அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது அரசுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் எடுத்து சென்று மக்களிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல
அதுவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்ப விவசாயிகளை சார்ந்து எந்த அளவுக்கு சிந்திச்சா இது மாதிரி திட்டத்தை எல்லாம் அமல்படுத்த முடியும் அந்த இடத்துல. விவசாய குடும்பத்துல எல்லாருமே இவங்களை வந்து ஒரு குடும்ப நபராகத்தான் பார்ப்பதை நானும் பார்க்கிறேன். ஏன்னா நாங்களும் எல்லாரும் விவசாயம் பண்றோம்ல, அப்ப அந்த உணர்வு இருக்கு. நன்றி நன்றி. அக்னீஸ்வரன் சார், இப்போ என்னன்னா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சக அமைச்சர்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழலாக இருக்கும் ஒரு தலைவர்களுக்கு. ஏன்னா கட்சியும் நம்ம அப்படியே கட்டி காப்பாற்றணும், ஆட்சியையும் காப்பாற்றணும், ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், அவங்க கிட்ட நல்ல பேரும் வாங்கணும், மக்களுக்கும் நல்லது நடக்கணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்? அவர் ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் சரி. இது உண்மையான நடந்த ஒரு விஷயம். ஒரு அமைச்சர் ஒரு கோப்பை நீண்ட நாள் நிலுவையில வச்சுட்டே இருந்திருக்கிறார். அதை இவரும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அதை ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இங்க அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லி அத்தனையும் படித்துட்டு அவரே கையொப்பமிட்டிருக்கிறார். ஏனென்றா ஒரு அமைச்சர் செய்ய தவறினாலும் அதனுடைய முழு பொறுப்பு முதலமைச்சருக்குத்தான் வரும். சோ டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம் கையில தான் இருக்குது. ஆகையினால அதை உடனடியாக அது சரி செய்தாராம். ஆகவே அந்த ஆளுமை திறனும் எப்படி வந்துச்சு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக, சேர்மனாக, ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இப்படி பெரிய பதவி வந்துதான் இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு இருந்திருக்கிற முதலமைச்சராக வந்திருக்கிறார். இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, நான் 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 அப்படின்னு பேசினா அது அகங்காரம். எனது, என்னுடைய பொருள், என்னுடைய கார் அப்படின்னா அது மமகாரம். இது இரண்டுமே அழிவை தரும். அது இரண்டுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இவர் பொதுச் செயலாளராக ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு நடந்த மதுரை மாநாடு எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. ஏன்னா மாநாட்டுக்கு பிறகு இன்னும் ரொம்ப அதிகமான ஆர்வத்தோடு இன்னும் அதிமுக எந்த அளவுக்கு இன்னும் பெருசா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாநாடு நடத்தின விதத்தை சுருக்கமா சொல்ல. மிக சிறப்பாக நடத்தியது. ஏனென்றா உங்க உள்ளத்தில் இருக்கிறதா வெளியில செயல்படா வரும். எண்ணம், சொல், செயல், அதுவே உன் வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி இவ்வளவு நாள் ஒற்றை தலைமையாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்காரு. இப்ப இந்த புரட்சி தமிழர் என்று பெயர் வந்திருக்கிறது இல்லையா? இது என்ன நான் நினைக்கிற எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் இல்லை, கலைஞர் அவர்கள் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. அது நாட்டுக்கான கட்சியாக நான் நினைப்பது இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க 7.5 திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு. அதை 10% மாத்த உங்களால முடியல. அப்ப எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்துல வரியை அதிகப்படுத்தி அதை போய் காசா கொடுக்கறீங்களே ஒழிய, அதிமுக மக்களுக்கான கட்சி, எளியவர்களுடைய கட்சி. ஆக ஜெயலலிதா அம்மாவாக, கலைஞராக, புரட்சி தலைவராக, ஏன் கடந்த காலத்தில் இருந்த எல்லா முதலமைச்சர் ஒரு தமிழராக, பச்சை தமிழராக, நான் அவரை அதிகம் நேசிப்பது நான் ஒரு விவசாயி. அதை யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? எல்லாம் நடிக்கிற இந்த உலகம். நாங்க விவசாயத்துக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு மண்வெட்டி தூக்க கௌரவம் பார்க்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அதிகம் இருக்கிற இந்த நாட்டுல நாமையா நான் விவசாயி தாயா அப்படின்னு எளிய பேச்சு, எளிய செயல். ஆக நான் எதிர்பார்ப்பது என்ன திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் அடுத்த ஆட்சிக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ல நான் நன்றியோடு வைக்கக்கூடிய வேண்டுகோள். கண்டிப்பாக ஒரு கிளைக்கழக செயலாளர்லிருந்து பொதுச் செயலாளருங்கிற இந்த டிராவல் ஜவஹர்லால் சார் ரொம்ப சுருக்கமா இல்ல, நம்ம நண்பர்கிட்ட அந்த மாநாடு பத்தி கூட கேட்டீங்க. சொல்லுங்க. அந்த மாநாடு ஒரு கட்சி எப்படி ஒரு மாநாடை நடத்தணும் என்பது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணத்தை கத்துக் கொடுத்துற. அந்த மாநாட்டுல எப்படி தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக அந்த மாநாட்டுல கலந்துக்கணும், எந்த முறையில அமைதியா இருக்கணும், எப்படி திரும்பி போற வரைக்கும் அவர்களை பாதுகாக்கணும், எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாரு. முன்னாடியே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை எல்லாம் அழைச்சி முன்னாடியே தெளிவுபடுத்தி மூலம் அந்த மாநாடு சிறப்பா அமைஞ்சது மட்டுமல்ல, தொண்டர்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்போட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. இது போன்று வேற கட்சிங்கள்ல மாநாடு நடத்திட்டா அந்த தொண்டர் வரவை எப்படி வேணா போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால பல பேர் பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்பட்டு இறந்த வரலாறுகள்லாம் உண்டு. ஆனால் மதுரை மாநாட்டு மூலமா அது போன்ற எந்த விபத்து நடக்காம தொண்டர்கள் பாதுகாப்பா போய் சேர்ற அந்த நொடிதான் எனக்கு நிம்மதியை தரும். ஒரு எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்களை கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா? அதனுடைய தாக்கத்தால் தான் அந்த மாநாடு சிறப்பா நடந்தது.
தொண்டர்களும் வந்து சிறப்பா வீடு போய் சேர்ந்து இந்த தேர்தல் காலத்தையும் அணுகியிருக்காங்க. புரியுது புரியுது. நன்றி நன்றி. ரொம்ப சுருக்கமா ஒரே வரையில. இல்ல, மாநாடு வந்து நம்ம எதிர்க்கட்சியில இருக்கும்போது எப்படி வந்து பொதுமக்களும் சரி தொண்டர்களும் எப்படி ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்க, அத்தனை பேருக்கும் சாப்பாடு இருந்தது, எல்லாமே பத்திரமா வீட்டுக்கு போனாங்க. இவங்க ஆட்சியில இருக்கும்போது கலைஞர் 100ன்னு ஒன்று நடத்தினாங்க. ரஜினிகாந்தை கூப்பிட்டாங்க, கமல்ஹாசனை கூப்பிட்டாங்க, நயன்தாராவை கூப்பிட்டாங்க. ஆனா மக்கள் வந்தாங்களா? வரமாட்டாங்க. அதுதான் எடப்பாடியார் ஐயா வந்து கண் அசைவு இப்படி சொன்னாலே மக்கள் வந்து சேருவாங்க. நிச்சயமா வருகின்ற காலகட்டத்தில் நிரந்தர முதலமைச்சராக திகழப்போகிறது எடப்பாடி ஐயா. கிளைக்கழக செயலாளர்லேருந்து பொதுச் செயலாளருங்கிற அந்த டிராவலை கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறோம். விருந்தினர்கள் 4 பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.